யூனிட் 3 ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் பார்க்கலாம். அதில் வந்து யூனிட் 3ல எந்த பற்றின டாபிக் அப்படின்னா ஜெண்டர் அண்ட் ஸ்கூல் கரிக்குலம். ஓகே, ஜெண்டர் பற்றியும் அந்த ஸ்கூல் கரிக்குலமில் என்னென்ன நடக்குது. ஸ்கூல் கரிக்குலம்னும் போது டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கலாம், சிலபஸாக இருக்கலாம், ஸோ ஆன் எல்லாமே. அப்போது ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் இன் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் கரிக்குலம். அப்போ டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் கரிக்குலம்லேயும் ஜெண்டர் ரோல்ஸை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இதில் 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டென்ட் மேட்டர், ஓகே, கண்டென்ட்டை பற்றி இருக்கும். இன்னொன்று வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் பற்றி இருக்கும். ஓகே, கண்டென்ட் மேட்டர், ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். கண்டென்ட் மேட்டர் அப்படின்னு வரும்போது யூஸ்வலி நாட் கிவிங் enough importance to women achievers and their achievement. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் மேட்டர்ன்றது எப்படி இருக்கும்னா ஜென் அச்சீவரை பற்றியே தான் இருக்கும். மேல் இவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க, இவ்வளோ ஆத்தர்ஸ் இருக்காங்க அண்ட் ஸோ ஆன். விமன் அச்சீவர்ஸ் பற்றி அதுக்கு அவ்வளோக்கா முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் கண்டென்ட் இந்த கண்டென்ட்டில் இருக்கிற அந்த கான்டென்ட்டில் இந்த கான்செப்டில் இந்த ஐடியாஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாத்துக்குமே பெண்ணுன்னா இதெல்லாம் தான் பண்ணணும், ஆணுன்னா இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதான். அந்த கண்டென்ட் மேட்டர் தட் ஃபைன் பிளேஸ் இன் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் கரிக்குலம். அப்போ அந்த கண்டென்ட் மேட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம், டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் கரிக்குலம்லேயும் எப்படி இருக்குது அப்படின்றத. In a study undertaken by UNESCO analyzing the content in all subjects at all levels of education in countries across Africa, America, Asia and Europe, it was confirmed that subject contents have gender discrimination and gender bias against women. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோ தான் அந்த ஸ்டடியை வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது எல்லா கண்டென்ட்டும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே எல்லா லெவல்ஸ்லேயுமே, அதாவது ப்ரைமரியாக இருக்கலாம், மிடில் ஸ்கூலாக இருக்கலாம், ஹை ஸ்கூலாக இருக்கலாம், ஹையர் செகண்டரியாக இருக்கலாம், எல்லா ஸ்கூல்ஸும் அதை த்ரூ அவுட் த கண்ட்ரி. என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, ஏஷியா அண்ட் யூரோப், இந்த கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் இது பண்ணும்போது ஸ்டடி பண்ணும்போது கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க இந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்றது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வந்து டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அது மாதிரி விமென்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, ஜெண்டர் பயஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் எஜுகேஷ்னல் டெக்ஸ்ட் புக்ஸ் ரெஃபரன்ஸ் அபவுட் விமன் அண்ட் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ், தேர் லிட்ரஸி and artistic productions finds place in only in a small measure. இப்போ பார்த்திங்கன்னா பெண்களை பற்றி குறிப்பிடுறாங்க தான். ஒரு விமன் கிரிக்கெட்டர் வந்து குறிப்பிடுறதை விட நிறையா மென் கிரிக்கெட்டரை பற்றி தான் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ்லலாம், எஜுகேஷ்னல் டெக்ஸ்ட் புக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா விமனை பற்றினா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸையோ அவங்களோட லிட்ரஸியோ இல்லை அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கன்ற அந்த பெண்களை பற்றின இது வந்து அளவீடு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தே ஃபைண்ட் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் வொகேஷ்னல் கோர்சஸ் இன் ஹெல்த் கேர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர்ஸ். அதனால் வொகேஷ்னல் கோர்சஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா, அதாவது ஹெல்த் கேரு, சோஷியல் வெல்ஃபேர் ஃபீல்ட்ஸு, இதிலெல்லாம் சமூக பணி செய்கிறது, அப்புறம் வந்து ஹெல்த் கேரை பற்றின கோர்சஸ் இதிலெல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் கரிக்குலம்லேயும். போத் மென் அண்ட் விமன் ஃபைண்ட் தெம்செல்ஸ் இன் த நேரோ கான்ஃபைன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ், ரோல்ஸ் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அது மாதிரி மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் அவங்களுக்கு இதுதான் ட்ரெடிஷன், இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்றத பர்சனாலிட்டியாக இருக்கலாம், ரோல்ஸாக இருக்கலாம், சோஷியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நேம்ஸ் ஆஃப் விமன் ஆஃபன் கெட் ஒமிட்டட். இப்போ பெண்ணுடைய பேர் அப்படின்னு வந்தாக்கா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒமிட் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல அப்படின்றாங்க. அண்ட் தே ஆர் டெபிக்டட் ஆஸ் ஹோம் மேக்கர்ஸ். அவங்க எப்பொழுதுமே அவங்க வந்து ஹோம் மேக்கராக மாத்திரம்தான் பிரதிபலிக்கப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க எமோஷ்னலாக இருப்பாங்க, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஒன்று அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இல்லை ஹஸ்பண்டு, அடுத்தது மகனை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இதுதான் வந்து அங்கே சொல்கிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் மென் ஆர் டிபிக்டட் ஆஸ் ஸ்ட்ராங் இன் பாடி, அதாவது பாடி அளவுலேயும் மைண்ட் அளவுலேயும் அவங்க எப்பொழுதுமே அப்படி தான் இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பிரதிபலிக்குது. அவங்கக்கிட்ட தான் பவர் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அவங்க இண்டிபெண்ட்டாக எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்
அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யுனெஸ்கோ ஸ்டடி ரிப்போர்ட்டட் தட் மோஸ்ட் ரிசர்ச் ஸ்டடீஸ் ரெக்கமெண்டட் தட் ஜெண்டர் பயாஸ் ஷுட் பி எலிமினேட்டட். அவேர்னஸ் campaigns and training programs should be conducted on a large scale, and book publishers and writers should be given suggestions by the government about the ways to handle gender equality. இந்த யுனெஸ்கோ கண்டக்ட் பண்ண எல்லா ஸ்டடீஸ்லேயுமே வந்து இந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெண்டர் பயாஸ் இல்லாமல் அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து புக்ஸோ எதா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்பெயின்ஸ் ஒரு நடத்துறது அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி புக் பப்ளிஷர்ஸாக இருக்கலாம், அது மாதிரி ரைட்டர்ஸ் ஷுட் பி கிவன் சஜஷன்ஸ் பை த கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் மூலியமாக இவங்களுக்கு சஜஷன்ஸ் போய் சேரணும் அபவுட் த வேஸ் டு ஹேண்டில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. நீங்கள் புக்ஸுன்னும் போது சயின்ஸ் புக்காக இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸ் புக்காக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது மேக்ஸில் அந்த ப்ராப்ளமில் கூட சொல்லியிருப்பாங்க மென்னு தான் நிறைய பேர் தான் அதில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரையும் சேர்த்து ஈக்குவலாக போடணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வலியுறுத்தி ஒரு புக் ரைட்டர்ஸ் புக் பப்ளிஷர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சொன்னாக்கா நல்லாயிருக்கும், வலியுறுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. In the school curriculum, history and language lessons provide more opportunities for gender inequality being expressed. ஒரு ஸ்கூல் கரிக்குலமில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இல்லைன்னா லாங்குவேஜ் லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு தான் நிறையா அதிகமான இது கொடுக்கப்படுது, அதை தான் எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், அப்போ நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, எந்த புக்ஸில் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இருக்குது. தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா போத் இன் poetry and prose only the works of men find place more. சரி பாருங்கள், என்ன ஒரு போய்ட்ரியாக இருக்கலாம், ஒரு தமிழ் ப்ரோஸாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு மென் எழுதுனது தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அதை தான் காமிக்கிறாங்க கூட. only 10 to 20% of the works of women are included. ஒரு 10 இல்லைன்னா 20% பெண்களுடைய வேலைப்பாடுகள் மாத்திரம்தான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. மென் ரைட்டர்ஸாக இருக்கலாம், க்ரியேஷன்ஸ் போர்ட்ரே மென் அஸ் ஹைலி ஹீரோயிக்காக இருக்கும், பிரேவ், வைஸ், ஃபைட்டிங் ஃபார் பப்ளிக் காஸ் அண்ட் டெடிக்கேட்டட் இன் சோஷியல் சர்வீஸ் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர். அப்போ மென் ரைட்டர்ஸு அப்போ பார்த்திங்கன்னா ஆண் எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள், அப்புறம் அவங்கள பற்றின அப்போ மென்னுனா அவங்கள எப்படி ப்ரோட்ரே பண்ணுறதுன்னா, அவங்க ஒரு ஹீரோ, அவங்க வந்து பிரேவாக இருப்பாங்க, அவங்க அறிவாளியாக இருப்பாங்க, அவங்க வந்து ஃபைட்டி பண்ணுவாங்க பப்ளிக்குக்காக, அவங்க ஒரு டெடிக்கேட்டட் சோஷியல் சர்வீஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸில் வெல்ஃபேர்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு, பொது சேவைகள்லாம் அவங்க ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது. Even in epics which extol feminism, the heroines are depicted as role models of patience, obedience, அப்புறம் வந்து devoted to their husbands and cheerfully bearing the brunt of family burden. ஒரு சின்ன ஒரு ஹீரோயினை தான் காமிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. எதுக்குன்னா, அவங்க பொறுமைக்கும், அப்புறம் கீழ்ப்படுகிறதலுக்கும், அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அவங்க வந்து இப்போ டிவோட்டடாக இருக்காங்க. கணவன் இறந்தால் வந்து கணவன் கூட உடன்கட்டை ஏறுறது, இதெல்லாம் அவங்கள டிவோட்டட் விமன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக. சேர்ஃபுல்லி பியரிங் த ப்ரூண்ட் ஆஃப் ஃபேமிலி பர்டன். அப்புறம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக குடும்ப கஷ்டத்தை எல்லாம் அவங்களே அப்படியே சுமந்துக்குவாங்க அப்படின்னு தான் அவங்கள வந்து பிரதிபலிக்குது. இந்த கரிக்குலமில் அப்போ நம்ம கரிக்குலமில் எப்படி பண்ணுறாங்க, தமிழ் லாங்குவேஜ் அஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி, ரைட் ஃப்ரம் த போயம்ஸ் ஆஃப் ஔவையார் of Sangam age to divine songs of Andal, and in modern days the works of Soundaram, Kailasam and others find only a limited place. சரி, தமிழ் லாங்குவேஜில் எத்தனை பேர் நமக்கு தெரியும் பார்த்திங்கன்னா, பெண் எழுத்தாளர்கள், பெண் போய்ட்டு இவங்களெல்லாம் அப்படி பார்த்தா ஔவையார் இருக்காங்க, ஆண்டாள் இருக்காங்க, இவங்களெல்லாம் ஒரு சிலர் அதை மாத்திரம் தான், அதுவும் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு அந்த உரிமைகள் அந்த கரிக்குலம்லேயே கொடுக்குறாங்க. Curriculum planners and textbook writers do not evince interest in including the women achievers and their contributions and appropriate places
இந்த கரிக்குலம் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். அப்போ ஒரு கரிக்குலம் பிளானர் என்ன பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் புக் ரைட்டர் என்ன பண்ணணும், இதெல்லாம் கருத்தில் கொண்டு பெண்களுக்கும் சரிசம அச்சீவர்ஸ் இருக்காங்க, பெண்களுக்கும் சரிசம உரிமைகள் உண்டு, அவங்களாலையும் பொயட்ரி ஆக முடியும், அவங்களும் ஒரு அச்சீவர் தான் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அது எந்த லெவல்ஸ் ஆஃப் கரிக்குலமாக இருந்தாலும் சரி. ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் கரிக்குலம். ஸ்டீரியோடைப்ஸ் எப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி ஸ்கூலாக இருக்கலாம், அது வந்து செகண்டரி எஜுகேஷன் லெவலாக இருக்கலாம், அந்த லெவல் 1 லெவல் 2 நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி ப்ரைமரி செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி இந்த ஸ்கூல்ஸ்லாம் கூட இதே தான். ப்ரைமரி ஸ்கூல் லெவலில் யுனெஸ்கோ ஸ்டடி ஆஃப் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் ஸ்கூல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ஃபவுண்ட் ஓவர்வெல்மிங் ஸ்ட்ராங் ஜெண்டர் பயாஸ். இங்கே பாரு, இங்கே யுனெஸ்கோ ஸ்டடியில் என்ன சொல்லுது, டீச்சிங் மெட்டீரியல்ஸுங்கிறது எல்லா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ஆஃப் த வேர்ல்டில் வந்து எப்படி இருக்குன்னா ஜெண்டர் பயஸ்டாக தான் இருக்குது அப்படின்றாங்க. இன் இந்தியா டூ, the readers and textbooks used in schools at primary education level contain pictorial illustrations explaining the gender roles and functions of family members like father, mother, brother, sister, etc. in line. ஸோ இப்போ வந்து ஒரு இந்தியாவில் கூட நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் ரீடர்ஸாக இருக்கலாம், அதை வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், அப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸ் ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுறது எதுவும் ப்ரைமரி ஸ்கூல்ஸில் அப்படின்னும் போது ஒரு பிக்சர் கொண்டு வராங்க இல்லையா, அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், அந்த இல்லுஸ்ட்ரேஷனே எப்படி இருக்குன்னா ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபேமிலியில் யார் யார் இருப்பா, ஒரு அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எக்ஸட்ரா, இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக அவங்கவுங்களோட ஜெண்டர் நார்ம்ஸ் படி அவங்கவுங்க நடத்துவாங்க. திஸ் மேக்ஸ் அ டீப் இம்ப்ரெஷன் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் யங் சில்ட்ரன் அபவுட் வாட் மென் ஷுட் டூ அண்ட் வாட் தே ஷுட் நாட். அப்போ மென் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த ட்ரெடிஷன்லேருந்தே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டீப்பாக வந்து ஆழமாக பதிந்துருது, அவங்களுடைய இளம் வயதுலேயே அவங்களுடைய மனதில் பதிந்துருச்சு அப்படின்றாங்க. அப்போ எப்படியும் பதியுது, எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, என்ன மாதிரி ஃபாதர் ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் சிட்டிங் ஆன் த ஸ்விங். எப்போதுமே அப்பான்றவங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்களா மாத்திரம் இருப்பாங்க, அவங்க வந்து அது மாதிரி ஊஞ்சல் ஆடுவாங்க, இல்லை உட்காந்துருப்பாங்க, இந்த மாதிரி தான். எல்டர் பிரதர்ன்றவங்க என்ன பண்ணுவான், வெளியில் விளையாடுவான், அவன் வீட்டை விட்டு வெளியில் போய் விளையாடுவான். எல்டர் சிஸ்டர்ன்றவங்க எப்பொழுதும் துணி துவைக்கிறவங்களாகவே இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களா இருப்பாங்க. மதர் எப்படி எப்பொழுதுமே எங்கே இருப்பாங்க, கிச்சன். அது 70 வயசாக இருந்தாலும் சரி 80 வயசாக இருந்தாலும் சரி அவங்க தான் கிச்சனில் சமைச்சு தரணும், அது அவங்களோட டியூட்டி அப்படின்னே கொண்டு வந்துட்டாங்க. யங்கர் சிஸ்டர் பிளேயிங் வித் டால்ஸ் இன் த கோர்ட்யார்ட். அது மாதிரி யங்கர் சிஸ்டர் அப்படின்றவங்க இளம் பிள்ளைகள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொம்மைகளை வச்சு விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ட்ரெடிஷன், அதை தான் நம்ம இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். The role and functions of women, their dress code, duties and ideal characteristics as portrayed in ancient books again and again get expressed in the present day books also. Ignoring modern trends, this makes the girls believe that their future life centers around marriage, family life, child care and home management only. இது மாத்திரம் தான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறத இந்த பெண்கள் இதிலிருந்தே இந்த பெண் குழந்தைகளுக்கு ஆழமாக பதிந்துருது தான். அவங்களுடைய சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களோட ரோல் என்ன, அவங்க வந்து ஏன்ஷியன்ட் புக்ஸில் எப்படி காமிக்கிறாங்க, பெண் குழந்தைன்னா அவங்க குடும்பம், கல்யாணம், குழந்தை, அந்த வீடை வந்து நல்லா கட்டி அமைக்கிறது, இது மட்டும்தான் அவங்களுடைய ரோல்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் அப்படிங்கிறது சிறு வயசுலேயே இந்த ஏன்ஷியன்ட் புக்ஸில் போர்ட்ரே பண்ணுறதுலேருந்து அதுலேருந்தே அது பிரதிபலித்து அவங்க ஆள் மனசில் வந்து பதிந்துருது. ஏன்னா அது திரும்பி அதே தான் போர்ட்ரே பண்ணுறாங்க இல்லையா, அப்போலேருந்தே அதே தான் திரும்பி வந்து புக்ஸில் சொல்லித்தராங்க, அதை தான் காமிக்கிறாங்க. ஏன் ஈவன் டிவி சேனல்ஸ்லேயும் சீரியல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே மேல் டாமினேட்டிங் சீரியலாக தான் இருக்கும், ஃபீமேல்லே வந்து எப்போதும் அடங்கி போகணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். சம் ஆஃப் த repeated quotations are stressing that great qualities of women are எதெல்லாம் அவங்க விமனுடைய நல்ல குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஈட்டிங் லெஸ் அண்ட் அப்பியரிங் ஸ்லிம் இஸ் த கீ டு ஃபெமினைன் பியூட்டி. கொஞ்சமாக சாப்பிட்டு ஒல்லியாக இருக்கிறது தான் அவங்களுடைய அழகு, பெண்ணுடைய அழகு. ஹீ ஃபார் காட் அண்ட் ஷீ இஸ் ஃபார் காட் இன் ஹிம். ஓகே, ஹீங்கிறவங்க தான்
ஆண் அப்படிங்கிறவங்க தான் கடவுளுக்கு உரியவங்க. அந்த ஷீங்கிறவங்க கடவுள், அவனுக்குள்ளார கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கு அடுத்தது அவன் அப்படிங்கிறது தான். மேக்கிங் அண்ட் மேரியிங் ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் விமன். அது மாதிரி கல்யாணம் வந்து ஒரு பெண்ணுடைய கையில் தான் இருக்குது, அந்த குடும்ப இது அப்படிங்கிறது. பிஹைண்ட் எவ்ரி அச்சீவ்மெண்ட் ஆஃப் எவ்ரி மேன் தெர் இஸ் அ விமன். அதே மாதிரி என்ன சொல்லிடுவாங்க, அவன் தான் அச்சீவ் பண்ணணும், அவனுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா பெண் இருப்பாங்க அப்படின்வாங்க. விமன் இஸ் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் டெம்டேஷன். விமன்றவங்க அவங்க வந்து எப்போது சீக்கிரமாக டெம்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. விமன் ஆர் கைண்ட் அண்ட் ஃபிக்கல் மைண்டட். அவங்க ரொம்ப தாழ்மையானவங்க. ஃபிக்கல் மைண்டட்னா ஈஸியாக அவங்களோட டெசிஷனை வந்து மாற்றிடுவாங்க அப்படின்றது தான். ஸ்டபனாக அவங்களோட டெசிஷன் இருக்காது அப்படின்னு. விமன் ஷுட் ஃபாலோ ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஆஸ் இஸ் ஷேடோ. விமன்றவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய இது ஷேடோ நிழலில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் ஆண்களுக்கு இதெல்லாம் ஒரு இதாக தான் இருக்குது. விமன் ஆர் காசிப் மாஞ்சஸ். விமன் வந்து எப்பொழுதும் அவங்களுக்கு வந்து காசிப் பேசணும், அவங்க பேசலைன்னா அது வந்து அவங்களால முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ காட் பியாண்ட் தி மதர். அப்போ அம்மா தான் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செகண்டரி எஜுகேஷன் லெவலில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் thousands ஆஃப் குவீன்ஸ் இன் த லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஒன்லி வெரி ஃபியூ நேம்ஸ் ஆர் மென்ஷன்டு. பாருங்கள், ஆயிரக்கணக்கான ராணிகள் வந்து இருந்திருந்தாலும், எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்களோ அத்தனை ராணிகளும் இருந்திருப்பாங்க. அதில் வேறு கீப்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில். ஆனாலும் ரொம்ப சிலர் வெகு சிலர் தான் வந்து பெண்களுடைய பேர் தான் வந்து வெளியில் வந்திருக்கு. அதை வந்து சொல்லியிருக்காங்க, ராணிகளுடைய பேர் இருந்தாலும். ஈவன் இன் லிட்ரேச்சர், ஒரு லிட்ரேச்சர் எடுத்தால் கூட அதுலேயும் அவங்களுடைய பெண்களோட பேர் வந்து அதில் இடம்பெறவில்லை அப்படின்றது தான். விமென்ஸ் நேம் டு நாட் ஃபைண்ட் பிளேஸ் மச், அந்த அளவுக்கு வரலை. Example, in the Tamil classic Silappatikaram, the names of the father of Kannagi and Kovalan respectively are mentioned, but not that of their respective mother. கண்ணகியுடைய சிலப்பதிகாரம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கண்ணகி நமக்கு தெரியும். கண்ணகி அண்ட் கோவலன் 2 பேரும் தான் வந்து அவங்களால தான் அந்த சிலப்பதிகாரமே இருக்குது. ஸோ அவங்க 2 பேரையும் சொல்கிறாங்களே தவிர அவங்களுடைய அப்பாவுடைய பேரை சொல்கிறாங்கன்னா, கண்ணகியோட அப்பா இவர், கோவலனோட அப்பா இவருன்னு. ஆனால் அவங்க அம்மாவோட பேரை வந்து அதில் சொல்கிறது இல்லை, அதை மென்ஷன் பண்ணலை. பாருங்கள், நம்ம படிக்கும் போதும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபியூ விமன் நேம்ஸ் மென்ஷன் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னும் போது யார் யார் பார்த்திங்கன்னா, அதுவும் செலக்டடாக ஒரு 4-5 பேர் தான். அதில் வந்து யசோதரா, த ஒய்ஃப் ஆஃப் புத்தாவோட ஒய்ஃப், அவங்களோட பேரை சொல்லியிருக்காங்க. சங்கமித்ரா அப்படிங்கிறவங்க எம்பரர், த டாட்டர் ஆஃப் எம்பரர் அசோகா அவங்களுடைய பொண்ணு பேர் சொல்லியிருக்காங்க. துர்காவதி, ஒய்ஃப் ஆஃப் ஹர்ஷாவோட ஒய்ஃப், அவங்களோட பேர் துர்காவதினும். ராஜஸ்ரீ, சிஸ்டர் ஆஃப் ஹர்ஷாவுடைய தங்கை ராஜஸ்ரீ அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அதுலேயும் ரொம்ப கம்மியாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது ஹையர் செகண்டரி லெவலில் பார்த்திங்கன்னா, ஹோம் மேனேஜ்மெண்ட், ஃபைன் ஆர்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க் ஆர் கன்சிடர்ட் சூட்டபிள் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னமுமே பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்கில் பெண்களுக்கு தான் இல்லையா. அதே மாதிரி ஹோம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபைன் ஆர்ட்ஸாக இருக்கலாம், கைத்தொழில், அப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து செய்கிற தொழில், அப்புறம் அந்த சோஷியல் ஒர்க்கில் அதுலேயே லிமிட்டடு தான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மாத்திரம் பெண்களை வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. இது ஹையர் செகண்டரிலேயும் நீங்கள் வந்து 11th 12th சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாவே, இல்லை யூஜி பிஜி எடுக்கணுன்னாவே ஒரு டீச்சருக்கு படி அப்படின்றதுல தான் கொண்டு வராங்க. மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் எக்ஸட்ரா ஆர் டேக்கன் டு பி சப்ஜெக்ட்ஸ் மீன் ஃபார் பாய்ஸ். இதே இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்காக ஃபீமேல் படிக்கக்கூடாது, அதில் வந்து ஃபீமேல் வரக்கூடாது அப்படிங்குவாங்க. அது மாதிரி சூஸ் பண்ணுறதும் இல்லை, நம்மளுடைய எல்டர்ஸும் அதை சூஸ் பண்ண சொல்கிறது இல்லை. 1-2 பேர் சூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போயும். சிமிலர்லி மேனேஜ்மெண்ட் ஆஃப் மோஸ்ட் ஸ்கூல்ஸ் கன்சிடர் கிரிக்கெட். மோஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து கிரிக்கெட்டோ, ஃபுட்பாலோ, இல்லை ஒரு ஹை ஜம்போ, இதெல்லாமே கராத்தேவோ, இதெல்லாமே வந்து கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸே சொல்லிடும். ஈவன் டியூரிங் சோஷியல் சர்வீஸ் கேம்ப்ஸ், girls are assigned such work as preparing and serving food, teaching handicrafts,
to rural women கண்டக்டிங் அடல்ட் எஜுகேஷன் கிளாஸஸ். இப்போ வந்து ஏதோ சோஷியல் சர்வீஸ் கேம்ப்பு அப்பப்போ கூட்டிகிட்டு போவாங்களா, கேம்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது கூட கேர்ள்ஸுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, சாப்பாடு பரிமாறுறது, அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, மாதிரி கை தொழில்கள் ஏதாவது இருந்தால் அது செய்கிறது, அதெல்லாம் தான் போய் அந்த ரூரல் பீப்புளுக்கு, வில்லேஜ் பீப்புள் சில்ட்ரனுக்கோ விமெனுக்கோ எதை கொண்டு போய் கற்றுக் கொடுக்குறதுல இதுதான் அவங்க போய் அங்கே அசைன் பண்ணி அதை தான் செய்கிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் இதே பாய்ஸாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒர்க் அசைன் பண்ணுறாங்கன்னா, ரோட் ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ரோட் ரிப்பேரிங், அப்புறம் வந்து ப்ரொபகேட்டிங் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கம்யூனிகபிள் டிசீசஸ், கண்டக்டிங் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், பார்ட்டிசிபேட்டிங் இன் ப்ரொசஷன் to create awareness on social evils, alcoholism, drug addiction, dowry menace, அப்புறம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் எக்ஸட்ரா. இப்போ பாய்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ரோடு ரிப்பேர் பண்ணணுமா, ரோட்டில் போய் வேலை செய்யணும், ரோட்டில் ஏதாவது ரிப்பேர் இருக்குது அதை சரி பண்ணணும், எல்லாமே வந்து இவங்க பண்ணலாம். அப்புறம் கம்யூனிகபிள் டிசீஸ் அதை பற்றின இதெல்லாம் வந்து பாய்ஸ்க்கு மட்டும்தான், கேர்ள்ஸ் வந்து அதை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி அங்கேயே பிரிச்சுருவாங்க. அதுமாரி விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தும் போதோ, ஒரு சோஷியல் ஈவெல்ஸோ, இல்லை வந்து ஆல்கஹாலிசம், ட்ரக் அடிக்ஷனுக்கு எதிராக போயிடுறது, அப்புறம் டவுரிக்கு எதிராக போகிறது, இதுக்கெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, இவங்களே தான் போவாங்க. ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, அந்த சிசு கொலை, பெண் குழந்தை கொல்றது, அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் போராடணும் அப்படின்னா அதுக்கு பாய்ஸ்க்கு தான் அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. In textbooks and curricula for standard 6th to 7th, there is a subtle attempt to make students realize that the gender roles of boys and girls are different both in the family and society. டெக்ஸ்ட்புக்ஸ்லேயும் கரிக்குலம் 6th to 12th நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி தான் அவங்க சட்டிலாக கொடுத்துருக்காங்க. என்னது, ஜெண்டர் ரோல்ஸ் பாய்ஸ்க்கு இது தான், கேர்ள்ஸ்க்கு இது தான் அப்படின்னு சொல்லி, அது ஃபேமிலியில் மாத்திரம் இல்லை சொசைட்டிலையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அதே தான் இன்ன வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். In a study undertaken on gender bias in textbooks by the NCERT, it was found that both genders are given equal importance in most of the books and only in a few books gender stereotypes are found. ஒரு ஸ்டடியில் பார்த்துருக்கீங்க, ஸ்டடியில் பார்த்துருக்காங்க, அதில் வந்து என்சிஆர்டி அதை டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குல்ல, அதில் ஜெண்டர் பயாஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. genders are given equal importance in most of the books. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபியூ புக்ஸில் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. both the national policy on education and the national curriculum frameworks stressed the importance of gender equality in curriculum. ஓகே, அது மாதிரி நம்மளுடைய நேஷ்னல் பாலிசி இருக்குது இல்லையா, தேசிய கொள்கை, கல்வி கொள்கை, அந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கு NCF அதுலேயும் எதை வலியுறுத்துகிறாங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கரிக்குலமில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இதில் 6 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கரிக்குலம்லேயும் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் கொண்டு வரதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிவிங் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு போத் ஜெண்டர்ஸ், ரெண்டு ஜெண்டர்ஸ்க்குமே, ஓகே, பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணணும், சரிசமமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் இன் ரிலேஷன் டு ஜெண்டர் ஷுட் பி அன்பயாஸ்ட் அண்ட் வெரி கிளியர். ஓகே, இந்த ஐடியாஸ் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற எந்த ஐடியாஸாக இருந்தாலும் அது எப்படி இருக்கணும், பயஸ்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி கிளியராக இருக்கணும் ரெண்டு பேர்த்துக்குமே. ஹேவிங் பாசிட்டிவ் வியூஸ் அண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் போத் ஜெண்டர்ஸ். ஓகே, பாசிட்டிவ் வியூஸாக இருக்கலாம், இல்லை ஆட்டிடியூடாக இருக்கலாம், ரெண்டு ஜெண்டர்ஸ்க்குமே அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். கிவிங் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் டு போத் ஜெண்டர்ஸ், ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ரெப்ரசன்டேஷனை நீங்கள் கொடுக்கணும். ஆணுக்கு தனியாக இதுதான் ஆண் இதுதான் பெண் அப்படின்ற ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரக்கூடாது. இன்டகிரேட்டிங் த ஜெண்டர் ரோல்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமன். ஓகே, மென் இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும், ரெண்டு பேருடைய இதையும் இன்டகிரேட் பண்ணி கொடுக்கணும். அக்செப்டன்ஸ் ஆஃப் சோஷியல் ரோல்ஸ் அக்கார்டிங் டு ஒன்ஸ் ஓன் எபிலிட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டி. இப்போ வந்து பெண் அப்படின்னு சொல்லி ஆண் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இவங்க இந்த பர்சன் இந்த ஹியூமனால் இது செய்ய முடியும், அதை அவங்க செய்கிறதுக்கு அவங்கள்ட்ட எபிலிட்டி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க செய்யணுமே தவிர மேல்னால் இதை செய்யணும் ஃபீமேல்னால் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறுபாடு பிரித்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. Without any gender discrimination. In school textbooks also equal coverage should be given to the achievements and works of both the genders.
ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயுமே நம்ம ஈக்குவலான கவரேஜ் கொடுக்கணும். அச்சீவ்மெண்ட்ஸை எந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் பாய்ஸ் மட்டும் கொடுக்காம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரோட அச்சீவ்மெண்ட்ஸையும் நம்ம வந்து கொடுக்கணும். ஒர்க்ஸ் ஆஃப் போத் த ஜெண்டர்ஸ் 2 பேருடைய வேலைப்பாடுகளும் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸ்கூல் கரிக்குலம் நோ டிஸ்டிங்ஷன்ஸ் should be made in subjects of study as for girls only or boys only. அது மாதிரி கரிக்குலம்லேயும் அதுலேயும் வேறுபாடு காட்டக்கூடாது. கேர்ள்ஸ் ஒன்லி அப்படின்னு நீங்கள் கொடுக்காதீங்க, பாய்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. Classroom teachers in their examples and the stories they narrate should portray both men and women are equally bright, courageous and creative. Classroom teachers கூட என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது அவங்க வந்து மென்னுனா இப்படி அப்படின்னு போர்ட்ரே பண்ணாமல், விமன்னா அவங்க இப்படி அப்படின்னு போர்ட்ரே பண்ணாமல், அவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல பிரைட்டு, கரேஜியஸ், க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்லி அவங்கள நரேட் பண்ணால் அது நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டோரியை சொல்லும் போதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும் போதோ அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க. ஸோ கரிக்குலம்லேயும் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டீச்சர்ஸும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். டீச்சர்ஸும் எந்த எக்ஸாம்பிள் கொடுக்கும் போதும் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு டாபிக். ரோல் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் நர்ச்சரிங் ஆர் சேலஞ்சிங் யங் பீப்புள் as masculine or feminine செல்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஸ்கூலுடைய ரோல் என்ன, இந்த மாதிரி மேஸ்குலைன் ஃபெமிலைன் எப்படி கொண்டு வராங்களே, இதில் அவங்கள எப்படி நம்ம வளர்த்து விடுறது, அவங்க எப்படி இந்த சேலஞ்சிங் இதை வந்து அவங்க எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான். Femininity or masculinity, that is one's gender identity, refers to how far an individual personally feels himself or herself. ஸோ மேஸ்குலைனோ ஃபெமிலைனோ ஒரு ஜெண்டர் எப்படி அவங்கள ரெஃபர் பண்ணுறாங்க, ஜெண்டர் ஐடென்டிட்டின்றதை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை வச்சு இல்லையா, அவங்கள எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, ஹிம்செல்ஃப் நான் தான் அப்படின்னு பையனையும், ஹர் செல்ஃப் ஆஸ் அ ஃபீமேல் அப்படின்னும் கொண்டு வராங்க. அண்ட் அதன்படி நடக்கணும் அப்படின்னும் எல்லாரும் நினைக்கிறாங்க. அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி knowing what it means to be a male or female in the society in which the individual lives. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சொசைட்டியில் வாழ்கிறாங்க அப்படின்னா பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், பையனா இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நடந்துக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வராங்க இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஃபெமினிட்டி அண்ட் மேஸ்குலினிட்டி ஜெண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஐடென்டிட்டிஸ் அண்ட் நாட் பேஸ்ட் ஆன் பயாலஜிக்கல் செக்ஸ் டிஃப்ரென்சஸ். ஓகே, இது வந்து சமூக கட்டமைப்பு தான். இது வந்து மனுஷனால் உண்டாக்கப்பட்டது தான். மனுஷனே சொல்லிட்டான், பெண்ணுனா இதெல்லாம் செய்யணும், சமைக்கணும், அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது. இது வந்து எதை வந்து இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் நாட் பேஸ்ட் ஆன் பயாலஜிக்கல் செக்ஸ் டிஃப்ரென்சஸ். ஓகே, ஸோ ஒரு பயாலஜிக்கல் செக்ஸ் டிஃப்ரென்சஸ் வச்சு இல்லை, பிறக்கும் போதே இப்படி தானே இருக்கிற அந்த உருவத்தை பொறுத்து சொல்லலை, ஆனால் அவங்க செய்கிற செயல்கள் எல்லாம் இவங்களே கட்டமைத்தது தான் அப்படின்னா. மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி ஜாயின் டுகெதர் அண்ட் டிசைட் வாட் இட் மீன்ஸ் டு பி அ மேல் ஆர் ஃபீமேல். இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி தான், அதாவது சமூகத்தில் இருக்கிற இந்த மெம்பர்ஸ் தான் எல்லாரும் ஒன்றிணைந்து இதுதான் இவங்க செய்யணும், மேல் சைல்டுனா இப்படி தான் செய்யணும், ஃபீமேல் சைல்டுனா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டமைத்தது. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, டாமினண்ட்டாக இருப்பாங்க, யார் டாமினேட் பண்ணுவா, மேலே சப்மிசிவாக இருப்பான், பெண்ணுனா அமைதி, பொறுமை, சாந்த குணம், அதெல்லாம். அது இப்போ பிரேவ்னா யார் அப்படின்னா உடனே ஆண் தான். இமோஷ்னல்னால் அது பெண். பையனுக்கு அழுகையே வராது, எமோஷன்ஸே இருக்காது. மிருகத்துக்கு தான் எமோஷன்ஸ் இருக்காது, கண்ணில் அழுக வராது, சிரிப்பு வராது, எதுவுமே வராது. ஆனால் மனிதனாக படிக்கப்பட்ட எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குது, எல்லா எமோஷன்ஸும் இருக்குது. அது எதுவுமே இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, மாற்றி சொல்லி கொடுப்பாங்க, இப்படி தான் இருக்கணும், நீ ஆம்பளை பையன்டா அப்படின்றவாங்க, அக்ரெசிவ் ஆர் டிமிட் எக்ஸட்ரா. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஜென்ரலி மேல்ஸ் ஃபீல் தே ஹாவ் மோர் ஆஃப் மேஸ்குலினிட்டி வைல் ஃபீமேல்ஸ் ஃபீல் தே ஹாவ் மோர் ஆஃப் ஃபெமினிட்டி. அதனால மேல் சைல்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நான் ஆம்பளை அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கஷ்டம் வந்தால் கூட அழுகாமல் வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றது. பெண்களும் அப்படி தான், நான் வந்து பெண், பொறுமை, எதெல்லாம் இருந்தாலும் பொறுப்பேன்,
பூமாதேவி எவ்வளோ மிதிச்சாலும் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி தாங்கி அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. த attributes ஆஃப் ஃபெமினிட்டி அண்ட் masculinity ஆர் இவால்வ்டு பை சோஷியல் நார்ம்ஸ். அப்போ இந்த ஆட்ரிபியூட் இந்த ஆட்ரிபியூட்னா அதெல்லாம் பெண், இந்த ஆட்ரிபியூட்னா அதான் ஆண் அப்படின்னு கொண்டு வரது எல்லாமே ஒரு சமூகத்தினுடைய கோட்பாடு, சமூகத்தினுடைய இதுதான். ஓகே, கட்டமைப்பு தான். மேஸ்குலைன் ஐடென்டிட்டி அப்படின்னும் போது மேஸ்குலைன்னா ஆண் அப்படின்னாவே அவங்க வந்து டாமினன்ஸ், அப்புறம் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, யாருக்கு சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க, காம்படிட்டிவ் ஸ்பிரிட் எக்ஸெட்ரா. வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் இஸ் ஹவு பிஹேவியரல் attributes ஆர் அண்டர்ஸ்டூட் பை த சொசைட்டி. எது ரொம்ப முக்கியம் அவங்களோட பிஹேவியர் ஆட்ரிபியூட்ஸில், இது வந்து சொசைட்டி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அ மேன் ஃபீலிங் ஷை இன் தி கம்பெனி ஆஃப் தி அதர் மேன், அ விமன் லாஃபிங் ஆர் ஷவுட்டிங் அலவுட். இது எதுவுமே வந்து நடக்காத காரியம். ஒரு ஆணுன்றவங்க வெட்கப்படுறதோ, ஒரு பெண்ணுன்றவங்க சத்தமாக கத்துறதோ, இதெல்லாமே வந்து நடக்காதக்கூடாதது. ஏன்னா பெண்ணுன்னா பொறுமை உரியவள், அவள் சாஃப்டாக பேசுவா அப்படிங்கிறது தான். ஜெண்டர் ஐடென்டிட்டி இஸ் டெவலப்ட் இன் அன் இண்டிவிஜுவல் ரைட் ஃப்ரம் பர்த் by various social agencies like family, neighbors, peers, etc. This is known as gender socialization. அப்போ ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எதில் வருது? ஒரு இண்டிவிஜுவலுடைய அவங்க பிறந்ததில் அவங்களுடைய சமூகத்தினுடைய கட்டமைப்பு, அதாவது ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு நெய்பராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எக்ஸட்ரா. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெண்டர் சோஷியலைசேஷன். சச் ஜெண்டர் சோஷியலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஈவன் இன் ஸ்கூல்ஸில் கூட இது நடக்குது அப்படிங்கிறது தான். ஜெண்டர் சோஷியலைசேஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆர் ஸ்கூல்ஸ் மேக் கேர்ள்ஸ் ஃபீல் தட் தே ஆர் நாட் ஈக்குவல் டு பாய்ஸ். அப்போ இந்த மாதிரி ஜெண்டர் சோஷியலைசேஷன் நடக்கும்போது இந்த பெண் குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க, பெண் குழந்தைகள் வந்து இவங்க பாய்ஸ்க்கு ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறத அவங்க நினச்சிக்கிறாங்க. Separate seating arrangement for both boys and girls, different designs of uniforms, separate toilets, games and sports events make boys and girls feel that they are treated differently. அப்போ செப்பரேட்டான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இல்லையா, பாய்ஸ் தனியாக உட்காருவாங்க, கேர்ள்ஸ் தனியாக உட்காருவாங்க. பாய்ஸோட இது தனி, இது தனி, அவங்களோட யூனிஃபார்ம் வேறு, இவங்க யூனிஃபார்ம் வேறு, இவங்களோட டாய்லெட்ஸ் வேறு, அவங்க டாய்லெட்ஸ் வேறு, கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, இது எல்லாமே மாறி மாறி இருக்கிறதுனால இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணப்படுறோம், அது மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. A research study of Sadhgar 1994 reports sitting in the same classroom, reading the same textbook, listening to the same teacher, boys and girls receive very different education. ஒரு சாத்கர் இவர் வந்து 1994 ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணும்போது அவர் அதில் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வந்த ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சிருந்தாலும், ஒரே டெக்ஸ்ட் புக்கை அவங்க வந்து வாசித்தாலும், ஒரே டீச்சர் சொல்கிறத அவங்க கேட்டாலும், ரெண்டு பேருமே வேறு வேறு எடுகேஷன் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் upon entering school, girls perform equal to or better than boys on nearly every measure of achievement. But by the time they graduate high school or college, they have fallen behind. அவங்க ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூல் போகும்போதோ இல்லை எந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது கேர்ள்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பாய்ஸை விட பாய்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை பாய்ஸ்க்கு மேலேயே கூட இருக்கும். ஆனால் போக போக அவங்க ஹை ஸ்கூல்ஸ் போக போக இல்லை காலேஜ் போக போக அவங்களுடைய இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் திஸ் சிச்சுவேஷன் இஸ் சேஞ்சிங் ஸ்லோலி. நமக்கு இப்போது வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஹவவர் டீசிங் girls and subjecting them to sexual harassment and violence have not come down. பாருங்கள், என்னதான் முன்னேற்றத்தில் வந்திருந்தாலும் பெண் குழந்தைகளை டீஸ் பண்ணுறது, அவங்கள கிண்டல் பண்ணுறது, அவங்கள செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, வயலன்ஸ் பண்ணுறது, அவங்கள அடிக்கிறது, இதெல்லாமே வந்து குறையவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Now it is well known that girls show better results than boys in public examination. But even today in our classrooms, boys and girls being differently socialized and gender inequality continues unabated. பார்த்திங்கன்னா இன்னமுமே கேர்ள் சில்ட்ரன் அவங்களோட அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ 10th யார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா கேர்ள் சைல்டு நிறைய பேர் வராங்க. 12th யாருன்னு வராங்கன்னா அவங்களும் நிறையா வராங்க. இன்னமும் நம்மளுடைய கிளாஸ் ரூமில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சோஷியலைஸ்டாக
வந்து நடத்தப்படுறதில்ல. அங்கேயும் என்ன இருக்குது, இன்இக்வாலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஜெண்டர் பயாஸ் இஸ் இன்டைரக்ட்லி டாட் டு ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ டெக்ஸ்ட் புக்ஸ். ஜெண்டர் பயாஸுங்கிறது இன்டைரக்டாக நம்ம எதுலேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய புத்தகத்திலேருந்தே, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்தே. அண்ட் அதர் லேர்னிங் மெட்டீரியல்ஸும் யூஸிங் டெக்ஸ்ட் புக்ஸ் விச் இக்னோர் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் விமன் அண்ட் தோஸ் கண்டெய்னிங் ஸ்டீரியோடைப் ஜெண்டர் ரோல்ஸ் ஆட் டு ஜெண்டர் பயாஸ் இன் த ஸ்கூல் கிளாஸ் ரூம். அதே மாதிரி எந்த டெக்ஸ்ட் புக்ஸ் மாத்திரம் இல்லை, மற்ற லேர்னிங் மெட்டீரியல்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போதும் அது விமன் கான்ட்ரிபியூஷனையே வந்து அப்படியே இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் ரோல்ஸ் இதெல்லாமே அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெண்டர் பயஸும் இருக்கும் இந்த ஸ்கூல் கரிக்குலமில் அப்படின்றது தான். Use of gender equitable learning materials helps students develop better gender balanced knowledge, desirable attitudes towards gender roles and gender just behaviors. அந்த மாதிரி ஜெண்டர் ஈக்குவட்டபிள் லேர்னிங் மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல ஆட்டிடியூடையும் ஜெண்டர் ரோல் என்ன, ஜெண்டர் ஜஸ்ட் பிஹேவியர்னா என்ன அப்படிங்கிறதையும் அது கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்டில் டீச்சர்ஸ் கெயின் அவேர்னஸ். அது மாதிரி டீச்சர்ஸும் வந்து அது பற்றின விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவை. அபவுட் ஜெண்டர் ரோல் சோஷியலைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் தே அண்டர்டேக் அண்ட் த ஜெண்டர் பயஸ்டு மெசேஜஸ் தே ஆர் டிரான்ஸ்மிட்டிங். நம்மளை அறியாமலே அந்த ஜெண்டர் பயஸ்டு வந்துடும். இப்போ உங்களால் செய்ய முடியாது, கேர்ள்ஸ் நீங்கள் உட்காருங்க, பாய்ஸ் நீங்கள் போய் அதை தூக்குங்க, இந்த மாதிரி நம்மளை அறியாமையே கொண்டு வரதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம முதல்ல டீச்சர்ஸ் ஆகிய நமக்கு வந்து நல்ல இதை பற்றின விழிப்புணர்வு தேவைப்படுது. கேர்ள்ஸ் வில் கண்டினியூ டு கெட் இன்இக்விட்டபிள் எஜுகேஷன் கரிக்குலம். இது இருந்துகிட்ருக்க வரைக்குமே வந்து என்னவாயிட்டே இருக்கும், கேர்ள்ஸ் வந்து அந்த இதில் இன்இக்விட்டபிள், அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதான். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் விச் தே கிவ் when they give in-service training to teachers should provide gender equity resource materials and study materials. ஒரு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ ஸ்டேட் எஜுகேஷனாக இருக்கலாம், அதுலேயோ நமக்கு டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும், ப்ராப்பரான ட்ரைனிங். அதே மாதிரி ஜெண்டர் ஈக்விட்டி ரிசோர்ஸஸ், அதுக்கு தகுந்த ரிசோர்ஸ் மெட்டீரியலையோ ஸ்டடி மெட்டீரியல்ஸையோ அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி கொடுத்தா தான் டீச்சர்ஸ்க்கு அது தெரியும். சிமிலர்லி இந்த ப்ரீ சர்வீஸ் டீச்சர் எடுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஜெண்டர் பயஸ் அண்ட் த சொல்யூஷன்ஸ் ஃபார் த சேம் ஷுட் பி ஹைலைட்டட். இது மாதிரி ஒரு டீச்சராக போக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரீ சர்வீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஜெண்டர் பயஸ்டாக இல்லாத மாதிரியும் அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லணும். அப்படி ஜெண்டர் பயஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுக்கணுன்றது தான். Providing gender inequitable special education facilities to students, use of textbooks and other instructional materials may reflect gender bias. Okay, gender inequitable special education facilities to students கொடுக்கணும். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், எல்லாமே அப்படி இருக்கணும். டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் ஆன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் ப்ரொவைடட் டு மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி அமௌண்ட் ஆஃப் த டைம் வந்து எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தென் இட் வில் பேவ் த வே ஃபார், அப்போ தான் அது வந்து வழிவகுக்கும் எதுக்குன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எஜுகேஷனில் கொடுக்கறதுக்கு. ஸ்கூல்ஸ் குட் ப்ரொவைட் என்விரான்மெண்ட் விச் டெவலப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அது மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து எதுக்கு க்ரியேட் பண்ணணும்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு அது க்ரியேட் பண்ணி கொடுத்தாதான் இல்லையா. ஒரு என்விரான்மெண்ட்டே இப்படி தான் இருக்குது, மேல் டாமினன்ஸாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி தான் ஃபீமேல் சில்ட்ரன் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான். among the students of the same gender and the similarities between students of both opposite genders. ஸோ ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்க்கு நடுவில் சிமிலாரிட்டிஸை நம்ம கொடுத்து காமிக்கணும். ஸ்கூல்ஸ் ஜென்ரலி ட்ரை டு டெவலப் ஜெண்டர் ரோல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல்ஸ் எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, ஜெண்டர் ரோல்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த பேசிஸ் ஆஃப் வெதர் அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல் பை பர்த். அவங்க மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம் பிறப்பில் இருந்து, ஆனாலும் அங்கேயும் என்ன தான் இருந்துகிட்டே இருக்கும், ஜெண்டர் ரோல்ஸை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த சிமிலர் வே ஸ்கூல் ஷுட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் those students who by birth may be a male or female but they psychologically feel and express the behavior of the opposite gender. சில குழந்தைங்க மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், ஆனால் மேல் வந்து ஃபீமேலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, ஃபீமேலோடைய பிஹேவியரை பிஹேவ் பண்ணலாம், இல்லை ஃபீமேல் வந்து மேலோட மாதிரி பிஹேவ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபார் சச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ
இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ் டு டெவலப் த ஜெண்டர் ரோல்ஸ் அஸ் பர் தேர் சாய்ஸ். அவங்களோட சாய்ஸ், நான் வந்து ரக்கிடாக இருப்பேன், பிரேவாக இருப்பேன் ஒரு கேர்ள் சைல்டு சொல்லிச்சுன்னா அது அவங்களோட சாய்ஸ். ஒரு பையன் வந்து நான் சாஃப்டாக தான் இருப்பேன், சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னா அது அவனோட சாய்ஸ். அது அவங்களோட இதுபடி நம்ம விட்டுறணும் அப்படின்றது தான். திஸ் இஸ் த வியூ ஆஃப் ப்ரெசன்ட் டே ப்ரொக்ரெசிவ் educators அப்படின்னு. வித்தவுட் ஷோயிங் எனி பயஸ் ஆர் டிஸ்கிரிமினேஷன் டுவர்ட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் நம்ம வந்து பயஸாக இருக்காமல் அவங்களையும் நம்ம சரிசம உணர்வுகளோடு நடத்தணும். ஸ்கூல் ஷுட் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டெவலப்பிங் தேர் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸ்கூல்ஸும் வந்து இதை வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு வளர்த்து விடணும். ட்ரெடிஷ்னல் வியூ தட் விமென் ஷுட் கேர் த நியூட்ரிஷன் needs of others as homemakers, and men should undertake those work which require physical power and strength and administrative jobs that demand to take hard decisions should be changed. அது மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் வியூ எல்லாம் மாறணும். அது பாரம்பரியமாக ஆணுன்றவன் ஃபிசிக்கல் ஒர்க்கு, பவரு, அவன் ஸ்ட்ரென்த்து, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபு, மேனேஜர், இது எல்லாமே அவனுக்கு தான் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் மாறி, அதே மாதிரி ஒரு பெண்ணுன்றவங்க அவங்க நியூட்ரிஷியஸ் சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்க ஒரு ஹோம் மேக்கராக இருப்பாங்க. அப்படிங்கிறபோது அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு நல்ல அவங்களுடைய இது மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். ரெண்டு பேர்த்துக்குமே எது இஷ்டமோ எது அவங்களால முடியுமோ அதை செய்ய வைக்கணும். Both genders should be encouraged to assume general roles appropriate to their abilities and capacities as well as sharing them among themselves. இப்போ ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருக்குமே மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணி ஜெண்டர் ரோல்ஸ் வந்து அவங்களோட எபிலிட்டி என்ன, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்யணும். ஃபார் திஸ் ஸ்கூல் என்விரான்மெண்ட் அண்ட் ப்ராக்டிசஸ் ஷுட் பி ரீடிசைன். அப்போ இந்த மாதிரி அந்த குழந்தைங்க மாறுறதுக்கு நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளோட ஸ்கூல் என்விரான்மெண்ட்டும் அதை ரீடிசைன் பண்ணணும். கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஷுட் பி, அது மாதிரி கிளாஸ் ரூமில் நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுவும் நமக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வலியுறுத்துறதுக்கு. டு ஃபெசிலிட்டேட் திஸ் appropriate in-service programs for serving teachers, gender equitable syllabus for pre-service teacher education programs, and preparation of textbook which view gender equity in their lesson or needed. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்கணும், டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை. அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவிட்டபிள் சிலபஸ் நமக்கு வேணும். ஓகே, அந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், சிலபஸ் கொடுக்கணும், டீச்சர் எடுகேஷன் ப்ரீ சர்வீஸ் நம்ம கொடுக்கணும். அதாவது ப்ரோக்ராம் தான், ட்ரைனிங் தான். ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜெண்டர் ஈக்விட்டியை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் லெசன்ஸை. இது ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட இந்த செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. தேர்ட் கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.